ஹலோ கேஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. டுடே எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னென்னா பரமசிரி இருக்கால, பரமசிரியை காட்டுறாங்க. எப்படின்னா இந்த மாதிரி கௌஷிக்கும் புனிதா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து சூர்யாவும் நந்தினியும் ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்களா. ஃபாலோ பண்ணிட்டு போய் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வந்து சூர்யா போய் இந்த மாதிரி கௌஷிக்கை வந்து சட்டையை பிடிச்சி, ஏன்டா நீயாடா இத்தனை நாள் வந்து புனிதா பின்னாடி சுற்றிட்டு இருந்தது, அன்னைக்கு ஏன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு புனிதா பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கு, அவனோட நோக்கம் என்னடான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பான். சொல்கிறா நீ யாரோட ஆளுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, சார் எனக்கு எதுவும் தெரியாது சார் சொல்லிட்டு, நீங்கள் யாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சார் சொல்லிட்டு இந்த மாதிரி கௌஷிக் சொல்லிட்டு இருப்பானா. அப்போ தெரியும்டா, அப்போ எதுக்கு நான் பார்த்து நீ பயந்து ஓடணுன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை அத்தான் சார்னு சொல்லிட்டு நந்தினி சொல்லுவா. இவன் வீட்டுக்கு அன்னைக்கு போனா அத்தான் சார், நீங்கள் சொன்ன அதே பெர்ஃப்யூம் இருந்துச்சு அத்தான் சார்னு சொன்னோன்னே, ஹரிதா கொலை மேட்டர் நடந்த ஹரிதாவை கொலை பண்ண பொண்ணு இதே பெர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணியிருக்கா, அதே பெர்ஃப்யூம் தான் நீ யூஸ் பண்ணுற, சொல்லுங்கடா யாரை வச்சு ஹரிதாவை கொலை பண்ண, என் தங்கச்சி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கௌஷிக்கை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பா. வந்து புனிதா வந்து இந்த மாதிரி மாமா கொஞ்சம் நிறுத்துறீங்களா இல்லையா, ரொம்ப நல்லவர் மாமா, நீங்கள் நம்ம கொலைகள்னு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புனிதா வந்து சூரியோட சண்டைக்கு போவாளா. அப்போ வந்து நந்தினி வந்து புனிதாவுக்கு ஒரே அரைஞ்சிட்டு, என்னடி உன் மாமாங்கிறத மறந்துட்டியா நீன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அக்கா அதுக்காக வந்து கௌஷிக் எங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது, பொத்திக்கிட்டு இருக்கலன்னு ஒன்று அடிச்சு போடுவோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நந்தினி சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ வந்து இங்கே வந்து பரமேஸ்வரியும் அவங்க அண்ணன் இந்த மாதிரி வந்துகிட்டு இருப்பாங்க. வந்துட்டு இருக்கும்போது தங்கச்சிமா அங்கே பாரு ஏதோ கூன்னு சண்டை நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு எங்களை பார்க்கும்போது, அண்ணே அது வேறு யாரும் இல்லைண்ணே சூர்யா தானேன்னு சொல்லிட்டு யாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, வா போய் காப்பாற்றுவோம் சொல்லிட்டு கீழே இறங்கி போய் பார்க்குறாங்க. பார்த்தா கௌஷிக்கு போட்டு பொலபலம் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் தம்பி நம்ம கௌஷிக் தங்கச்சி அப்படின்னு சொன்னோன்னே, சரி வீடு வீடு பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம்னு சொன்னோன்னே, சூர்யா போட்டு அடின்னு அடித்து கௌஷிக்கை தர எழுதிட்டு போயிட்டு இருக்கான். எழுத்துட்டு போனதுக்கப்புறம் இவன் எதுக்கு நான் கௌஷிகை போட்டு அடிக்கிறான், எனக்கு தெரியல, என்ன ஏதோ சம்திங்ஸ் ராங்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாளா. ஆமாம் தங்கச்சி, கௌஷிக்கு ஏதோ பண்ணிட்டான் போல சூர்யாவை, அதனால தான் சூர்யா இது பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னேன். பக்கத்தில் வந்து நந்தினி இருக்கா, நந்தினி தங்கச்சி இருக்கா, என்ன தானே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். நம்மளுக்கு எதுக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வாப்போம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறேன். இல்லைம்மா ஏதோ பிரச்சனை தான்மா, நம்ம வந்து இன்னும் என்னென்னு விசாரிச்சுட்டு போவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோடனே பக்கம் இருக்கிறவங்க விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இவங்க ரெண்டும் லவர்ஸ் போல், இவங்க ரெண்டும் அந்த ஃபேமிலி அந்த பொண்ணு வீட்டுக்காரவங்க போல், இவங்க ரெண்டும் பேசிகிட்டு இருக்கிறது தெரிஞ்சு இந்த மாதிரி அவர் வந்து இந்த பையனை அடிச்சு இழுத்துட்டு போறாருன்னு சொல்லி அக்கம் பக்கம் இருக்கோம் சொன்னோன்னே, ஓஹோ கதை அப்படி போதோ. அப்போ இந்த கௌஷிக் பையன் வந்து பைக் டாக்ஸி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு நந்தினி தங்கச்சி பின்னாடி தான் தெரிஞ்சிருக்கானா. ஆனால் எனக்கு இன்னும் சந்தேகமாக இருக்குண்ணே, ஏன்னா கௌஷிகை வந்து ரஞ்சித் சொல்லி தான் அந்த மாதிரி நந்தினி தங்கச்சியை லவ் பண்ணுறானோன்னு சொல்லி எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லும்போது, என்னம்மா சொல்கிறேன்னு சொல்லும்போது, ஆமாண்ணே ஏன்னா ரஞ்சித் வந்து ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டே வந்து இந்த மாதிரி கேடை வேலைலாம் நிறைய வேலை பார்ப்பான், அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறான் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏதோ எப்படியோ நம்மளுக்கு அந்த குடும்பத்தை பழி வாங்கினா சரிதானம்மான்னு சொல்லிட்டு இருக்கோம். சரிதானே, இருந்தாலும் இந்த கௌஷிக் பையன் வந்து நம்ம லைனில் ரொம்ப கிராஸ் ஆகிறான்ல, அவனுக்கு ஒன்று சம்பவம் பண்ணி விடணும்லன்னு சொல்லிட்டு தடவை நம்ம வந்து சூர்யா ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன புரியலையேன்னு சொல்லும்போது, கௌஷிக் என்ன ஏன் இப்படி பண்ணுறான் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கௌஷிக் பற்றின எல்லா டீட்டெயிலையும் வந்து சூர்யாவுக்கு ஷேர் பண்ணி விட்டோம்னாங்களேன், சூர்யா எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம், கௌஷிக் வந்து ஜெயிலுக்கு போயிடுவானேன்னு சொன்னோன்னே, சூப்பர்மா இப்போ எப்படின்னா கௌஷிக் போயிட்டானா இந்த ஜோதியும் பாண்டியன் நம்ம கைக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு பரமேஸ்வரி வந்து ரொம்ப நாள் கழிச்சு கண்ணு எனக்கு ஹாப்பி தான், பரமேஸ்வரி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, உங்களை பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க, பரமேஸ்வரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு சரி வான போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிளம்பி போயிடுவான். பரமேஸ்வரன் கிளம்பி போயிடுவாங்க. போயிட்டு இந்த மாதிரி கௌஷிக் வந்து சூர்யா எழுதிட்டு போயிட்டு வந்து இப்போ சொல்கிறா இல்லையான்னு சொல்லிட்டு சூர்யா ரூமில் வச்சு இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கான். கேட்கும்போது எனக்கு எதுவும் தெரியாதுங்க, ஏங்க நீ இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறீங்க, புனிதா சொல்லுங்க நான் வந்து எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லும்போது, சரி புனிதா இவனை உனக்கு எத்தனை நாளாக தெரியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கும்போது, 2 வீக்ஸாக தெரியும், 2 வீக்ஸுக்குள்ளேயே வந்து புனிதா வந்து ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா, நீ சொன்ன பொய்யை தான் நம்பிட்டு இருப்பான் தவிர அவனை புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னேன். எனக்கு தெரியுமா அவரை பற்றி, அவர் ரொம்ப நல்லவர் மாமா, கொஞ்சம் அவர் விட போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கும்போது, நந்தினி வந்து இப்போ உனக்கு என்னடி பிரச்சனைன்னு சொல்லிட்டு மாமாவை எழுத்து பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நந்தினி கொஞ்சம் பொறுமையாக நந்தினி சின்ன பொண்ணு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கான்னு கொஞ்சம் கோவப்படாமல் இரு அப்படின்னு சொன்னோடனே, பின்ன என்ன அதான் சார் உங்களே வந்து ஏற்று பேசிக்கிட்டு இருக்கேன், வர ஆத்திரத்துக்கு அவளை சொப்பு நான் அரையணும் போல இருக்குன்னு சொன்னேன், ஏன்னா அடிச்சே கொண்டிருக்கா அதை நான் அடிச்சு கொண்டுறேன், ஆனால் அவரை கௌஷிக்கை மட்டும் விட்டுருன்னு சொல்லும்போது, என்னடி கௌஷிக்னு வாரத்துக்கு 100 தடவை கௌஷிக் இப்போ வந்து வண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இருந்தாலே நான் அவர் லவ் பண்ணுறேன் போதுமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோடனே, என்னடி சொல்கிறேன் ஏன் முன்னாடியே லவ் பண்ணுறேன் அதுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்லுவாளா. அப்போ வந்து வேற என்ன அவளை உண்மையிலே லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது கௌஷிக் வந்து ஆஹா நம்ம போட்ட பிள்ளை ஒர்க் அவுட் ஆகுது போல, புனிதா என்னை காப்பாற்றுங்க புனிதா, இவங்க அடிச்சே கொண்டுருவாங்க போல புனிதான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து புனிதான்னு சொல்லிட்டு இருப்பா. வந்து மாமா இப்போ நீங்கள் அவுத்துட போகிறீங்களா இல்லை போலீஸை கூப்பிடுவான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புனிதா வந்து சூர்யாவே எழுத்து பேசிடுவா. அப்போ வந்து நந்தினி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி என்னடி சொன்னேன் எப்போன்னு சொல்லிட்டு புனிதா போட்டு அரைய ஆரம்பிச்சிடும். அரைய ஆரம்பித்தோடனே இந்த மாதிரி இவன் சூர்யா போய் நந்தினியை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, அவள் தான் சின்ன பொண்ணு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கா, அவளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை தடுப்பானா. அந்த சமயத்தில் வந்து கௌஷிக்கு தப்பிச்சு ஓடிடுவான். தப்பிச்சு ஓடினதுக்கப்புறம் நில்றான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அப்போ புனிதா வந்து எல்லாம் ஒன்னால தாண்டின்னு சொல்லிட்டு நந்தினி இந்த மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பா. விடு அதான் பார்த்துட்டோம்ல
என்னை பற்றி போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போய் போலீஸில் போய் ஏசியை பார்க்க போகிறேன். ஏசியை பார்த்தோன்னே, என்ன சார் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கீங்க, உங்கள் தங்கச்சியை தேடி தான் சார் அலைஞ்சிட்டு இருக்கேன், என்ன சார் நீங்கள் வயாம ஸ்டேஷன் வந்துட்டு இருக்கீங்க சொல்லும்போது, சார் நான் வந்து சுரேகா வந்து கடத்தினவனை வந்து கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லும்போது, என்ன சார் சொல்கிறீங்க, யார் எங்கே இருக்கான், எங்கே இருக்கான் உங்கள் தங்கச்சி எல்லாம் தெரியுமான்னு சொல்லிட்டு மாதிரி கேட்கும்போது, சுரைக்காயை எப்படி கடத்துனாங்க, சுரைக்கா எங்கே இருக்கா அதெல்லாம் தெரியாது சார், ஆனால் கடத்தினவனை தெரியும் சார்னு சொல்லும்போது, யார் அவன் சொல்லும்போது, அவன் பேர் கௌஷிக் சார், அது மட்டும் இல்லாமல் அவன் யூஎஸ்லேருந்து வந்திருக்கான், ரஞ்சித்தோட ஃப்ரெண்டு சார், இவ்வளோதான் சார் தெரியும், இந்த சிவப்பு கலர் பைக்கு நம்பர் அதெல்லாமே சொல்லுவான் சொல்லிட்டு, மித்தபடி அவன் ஃபோட்டோ ஏதாச்சும் இருக்கான்னு சொல்கிற மாதிரி ஏசி கேட்பாங்களா, ஃபோட்டோலாம் இல்லை சார், மித்தபடி இவன் வந்து இங்கே தான் இருக்கான், என்னோட ஒய்ஃபோட தங்கச்சி பின்னாடி தான் சுற்றி தெரிஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உங்கள் தங்கச்சி நாங்கள் உங்கள் ஒய்ஃபோட தங்கச்சி நாங்கள் விசாரிக்கணும், அவங்க வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மாதிரி கூப்பிட்டோன்னே, இவதான் தங்கச்சி சுரேகா, இவதான் தங்கச்சி புனிதான்னு சொன்னோன்னே, ஓ புனிதா சொல்லுங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விசாரிச்சுட்டு இருப்பாங்க போலீஸ். அவன் ஃபோட்டோ ஏதாச்சும் இருக்காமான்னு சொல்லி இருக்கும்போது, இதில் ஃபோட்டோலாம் இல்லை சார்னு சொல்லும்போது, எப்படி உனக்கு பழக்கம்னு சொல்ல 1 வீக் பைக் டாக்ஸி அதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். ஓ 2 வீக்ஸில் லவ்வான்னு சொல்லிட்டு, என்ன சார் பொண்ணு வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அதோட சார் என்ன இது வந்து ஃபேமிலி மேட்டர் சார், நீங்கள் வந்து பர்சனலாக தலையிடாதீங்க, இந்த மாதிரி அவனை மட்டும் கண்டுபிடிச்சி கொடுங்க சொல்லுங்கள் சார். என்ன சார் நீங்கள் அவங்க இஷ்டத்துக்கு வந்து போலீஸ் வந்து ஆடணும்னு நினைக்கிறீங்களா, கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரிச்சு தான் ஆகணும், அது பர்சனல் இதெல்லாம் கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டிங்கன்னா எல்லாமே எங்கள் கண்ட்ரோல் தான் வந்துடும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிவிட்டு, இப்போ நான் கேட்குற கேள்விக்கு வந்து இந்த புனிதா வாங்குறவங்க கரெக்டாக பதில் சொல்லணும். சொல்லுங்கள் புனிதா, நீங்கள் வந்து 2 இயர்ஸ் 2 வீக்ஸ்லாம் லவ் பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லி, யார் என்னன்னு கூட தெரியாது, ஃபோட்டோ தெரியாது, அட்ரஸ் தெரியாது, ஆனால் லவ் பண்ணி சுற்றுவீங்க, உங்களுக்கு தேவை ஒரு பையன், அவங்க பையன் காசில் அவன் தலையில் மிளகா அரைக்கணும், அவ்வளோதானே சொல்ல வேண்டி. சார் நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை சார், அந்த மாதிரி பொண்ணு இல்லையா, எந்த பொண்ணாக இருந்தாலுமே ஒரு 1 இயர் இல்லாட்டா 2 மந்த்து 1 மந்த்து தான் லவ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் என்ன பார்த்தோன்னே லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளோ இதில் இருந்திருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி அசிங்கமாக பேசணுன்னே நந்தினி வந்து, சார் தப்பாக பேசுகிறீங்க சார் சொல்லுங்கள், என்ன மேடம் கோவம் வருதா, அப்போ வந்து உங்கள் தங்கச்சி நீங்கள் ஒழுங்காக வளர்க்கலன்னு தான் அர்த்தம், எப்படின்னா எந்த பொண்ணு பார்த்தோன்னே லவ் பண்ணுவா, நீங்களே சொல்லுங்கள். பசங்க சரியாக சும்மா சைட் அடிச்சுட்டு தெரிவாங்க, ஆனால் உங்கள் தங்கச்சின்னா இப்படி இருக்காங்க, நான் நினச்ச கூட இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியலையேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போலீஸ் சொன்னோன்னே, சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார்ன்னு சொல்லிட்டு, சரி சார் ஓகே சூர்யா சார், நாங்கள் வந்து விசாரிக்கிறோம், விசாரிச்சு அவனை எப்படிச்சு கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா, பைக் நம்பர் கொடுத்துருக்கீங்க, பைக் கொடுத்துருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் ரஞ்சித் சர்க்கிள் இருக்க ஃப்ரெண்டெல்லாம் அந்த மாதிரி விசாரித்து நாங்கள் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவோம் தங்கச்சி, நீங்கள் போங்க, எதுவும் கொஞ்சம் நல்ல பக்காவான எவிடன்ஸ் தான், இதை வச்சு நாங்கள் க்ளூ தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு தைரியமாக போங்க, அவங்க தங்கச்சி கிடச்சிருவான்னு சொல்லிட்டு மாதிரி சொன்னோன்னே, இது நேராக போய் சுந்தரவெளிட்ட இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சுந்தரவெளி வந்து, என்னங்கடா ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கீங்களா, இவ தான் கடத்தி வச்சிருப்பா, இவ கடத்தி வச்சுட்டு இப்போ என்ன ரஞ்சித்தோட ஃப்ரெண்டு பேர் கௌஷிக் அதுன்னு சொல்லி ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கீங்களான்னு சொன்னது மாதை இதெல்லாம் கேட்டுருவான். மாதையை கேட்டுட்டு, ஓஹோ எல்லாத்தையும் சூர்யா கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி புனிதா, இப்போ நீ ஒரு வீட்டுக்கு போனல, அந்த வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா, அந்த வீட்டுக்கு போய் பார்க்க மறந்துட்டு சொன்னோன்னே மாதைக்கு வந்து அடிவேர் கலக்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ அந்த வீட்டில் தான் இப்போ சுரேக்கா இருக்கா, இப்போ கௌஷிக் வேறு எங்கே இருக்கான்னு தெரியலையே, வேகமாக கால் பண்ணி இவங்க போகிறதுக்குள்ளேயும் கௌஷிக் வந்து இப்போ மாதம் சொல்லணுமே சுரேகா இருக்கிற இடத்துன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆண்டி எனக்கு ஒரு வேலை இருக்கு ஆண்டி வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்கோம், இரு மாதங்க அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டு போவோம்னு சொல்லும்போது, இல்லை ஆண்டி எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆஃபீஸோட இல்லைன்னு சொன்னேன். ஆண்டி இல்லை ஆண்டி எனக்கு தெரியும் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு உடம்பு சரியில்லை போயிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாதையை காண்டிட்டு ஓடிடுவா. அதோட எபிசோட முடிச்சிருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம வச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும்.